நல்ல படம், நல்லா இருக்கு. ஹீரோயினும் அந்த டாக்டர் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. வில்லன்லாம் சூப்பரா நடிக்கிறாங்க. லேடிஸ் நல்லா தைரியமா இருக்கணும், நல்லா எல்லாரும் நாட்டுக்கு சர்வீஸ் செய்ய. படம் நல்லா விறுவிறுன்னு டக்குன்னு முடிஞ்சு போச்சு. பாட்டு எல்லாம் நல்லா இருக்கு, டான்ஸ் நல்லா இருக்கு. கடைசி பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் பாட்டு. பரிசு தான் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டில்ஸும் நல்லா இருக்கு. அவங்களுடைய எண்ணங்கள் நாட்டுப்பற்றை வெளிப்படுத்துது. சமூக சிந்தனை, சோசியல் ரெஸ்பான்ஸு ஒவ்வொருத்தருக்குமே அது தேவை அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் தானாக சோசியல் சர்வீஸ் செய்யணும். அந்த இதில் அவங்க செய்கிறாங்க. எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பத்துறதில்ல. அவங்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் இன்னும் 10 படம் போட்டாலும் பத்தாதாட்டிருக்கு. அதை இந்த ஒரு படத்தில் பார்க்கணுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் நாளாக இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. டைமிங்கு அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டெண்டு நல்லா இருக்கு. வில்லன் நடிகரே நல்லா ஒரு இதாக இருக்கார். நல்லா இருக்கு. ஃபேமிலியை எல்லாருமே பார்க்கலாம். குழந்தைங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கலாம். லேடிஸுக்கு பார்த்தாங்கன்னா, குழந்தைங்க லேடிஸுக்கெல்லாம் பார்த்தாங்கன்னா இன்னும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். பாசிட்டிவ் தாட்ஸ். பரிசு சார், பரிசு படம் பார்த்தோம் காசி தேட்டரில். படம் நல்லா வந்திருக்கு சார். டான்ஸு, சாங்கு, ஃபைட்டு, ஸோ சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. கேமராமேன் நல்லா எடுத்திருக்காரு. இதில் ஹீரோயின் மட்டும் நல்லா ஃபைட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. டான்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. டிசிப்ளினை பற்றி இந்த படம் நல்லா வந்திருக்கு சார். மெயின் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. இந்த அதிகமாக போகிறதுக்கு காரணம் தானாக நடக்கலை, ஒரு ஆண்மகனால் நடக்குது. அந்த ஆண்மகன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த படம் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் சார். இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் மாதிரி ஒவ்வொரு பெண்களும் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில், நாட்டுக்காக செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு தன்னம்பிக்கையாக போராடினாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக நாட்டில் எல்லா குற்றங்களும் குறையும். ரெண்டாவது, இந்த குற்றம் நடக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி படத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்பா அம்மாவோட, அண்ணன் தம்பிங்களோட, அக்கா தங்கச்சிங்களோட, குழந்தைங்களோட இது எல்லாமே உட்காந்து பார்க்குற படம் சார். இது மெயின் அதுதான். இது நாட்டுப்பற்று உள்ள ஒரு படம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஜெய்ஹிந்துக்கு அப்புறம் இப்போதான் ஒரு மறுமலர்ச்சி மாதிரி இருக்கு எங்களுக்கு. பரிசு பார்த்த ஒரு ஃபீல் இல்லை சார். போர் அடிக்கிறதுக்குன்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா மற்றவங்க எதிர்பார்த்த வர்ற விஷயத்தில் இருக்காது சார். ஏன்னா மற்றவங்க நல்லா தெரியும். ஒரு நல்ல ஒரு கிளாமர் டான்ஸ் கேட்பாங்க, ஒரு குத்து சாங்கு கேட்பாங்க, ஒரு ரத்தம் கொட்டணும். ஏன்னா மக்கள் அப்படி ஆக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது அந்த மாதிரி படம் இல்லை. ஸோ இது புனிதமான ஒரு படத்தை, ஒரு நாட்டுக்கு தேவையான படம் இருக்கு. ஸோ போர் அடிக்காது. பட் அது ஏற்றுக்கணும் சார். நல்லது யாரும் ஏற்றுக்க போறா? கெட்டது தானே ஏற்றுக்கிறாங்க. அதனால தானே இப்போ பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லது கொஞ்சம் கசக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் இந்த படம் ஓடணும் சார். எங்களுடைய அபிப்பிராயம் அதுதான். ஒரு பொதுமக்களாக இருந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சார் ஃபேமிலியோடு உட்காரலாம் சார். ஒரு இடத்துல கூட ஒரு கிளாமர் கிடையாது சார். 5 சாங்கு பார்த்தோம். 5 சாங்கும் சந்தோஷமா இருக்கு. டான்ஸ் ஆடலாம், எல்லாமே பண்ணலாம். எந்த இடத்துலையுமே முகம் சுளிக்காம பார்க்கலாம் சார். சூப்பரா இருக்கு. மூவி நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைட் சீன் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. டான்ஸுமே நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. உமன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். நிறைய இன்ஸ்பிரேஷனான சீன்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க அந்த படத்தில். மெசேஜ் உமன்ஸ் நல்லா போல்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்மிக்கும் உமன்ஸ் நிறைய பேர் போகலான்ற அந்த ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்பிரேஷனாக நல்லா இருக்கு சார். தேங்க்ஸ். இல்லை ஒரு நல்லா இருக்கு. பரிசு படம் பார்த்தோம் சார். ரொம்ப நல்லா இருந்தது. விமன் சென்ட்ரிக் மூவி. ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, அது ஒரு இதுவாக இருந்தது. எல்லாருமே பார்க்குறபடி இருந்தது. சாங்கு, டான்ஸு எல்லாமே, ஃபைட்டு, விமன் ஸ்டண்ட், ஹீரோயின் ஸ்டண்ட் எல்லாமே நல்லா இருந்தது சார். ரொம்ப ஒரு இடத்துல கூட ஒரு ஸ்லோ டவுன் இல்லாமல் நல்ல பேஸ் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கு இதெல்லாம் கூட, டான்ஸ் எல்லாம் கூட சூப்பராக இருந்தது சார். படத்தில் பேசிக்கலி விமன் தைரியமாக இருக்கணும். அது மாதிரி இந்த நாட்டில் நடக்கிற தப்பு தட்டி கேட்கணும். அதை பற்றி நல்ல ஒரு இதுவாக சொல்லியிருந்தாங்க. நல்ல ஃபேமிலியோடு பார்க்குற படம் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. நல்லா பிடிச்சது. அது முடியறதே தெரியல. அவ்வளோ இதுவாக நல்ல படம் இதுவாக போயிடுது. படத்தில் தான் கருத்து தான், நம்ம தன்னம்பிக்கையாக நல்லா இதுவாக இருக்கணும், நாட்டுக்கு இதுவாக இருக்கணும், ஒரு பயந்துட்டு இருக்கக்கூடாது, லேடிஸை பொறுத்தவரைக்குள்ள போல்டாக இருக்கணும்ன்ற நல்லா இருக்கு. பரிசு மூவி சூப்பரா இருந்தது. எல்லா லேடிஸும் பார்க்கணும் கண்டிப்பா. ஹீரோயின் சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். சூப்பர், வெரி நைஸ். தேசப்பற்று பற்றி நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நைஸ். எல்லாமே நல்லா இருக்கு. படம் பரிசு பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் காலேஜ் போன அப்படின்றது தான் இதில் ஒரு பெரிய பாடமாக இருக்குது. அப்போ அந்த டாக்டர் அந்த சீன் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ஒரு கேர்ள் காலேஜுக்கு போகிற பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இது. அவங்க ஹீரோயின் எங்களுக்கு ரொம்ப வருஷமாக தெரியும்.
அவங்க ரியல் லைஃப் இப்படி தான், அவங்க வேற மாதிரி இல்லை. அவங்க நடிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல, அவங்க ரியல் லைஃப்லேயே அப்படி தான் இருந்தாங்க. இது மாதிரி ஒரு கேர்ள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருந்தேன்னா நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் பெருமைப்படுற மாதிரி இருக்கும். இங்கே நாங்கள் கலாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். தேங்க்யூ. ஃபேமிலி ஓரியன்ட் படம் தான், சின்ன குழந்தை கூட பார்க்கலாங்க. எங்கள் கூட இப்போ எங்கள் அம்மா வந்திருந்தாங்க, எங்கள் டாட்டர் இன்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் 3 தலைமுறையாக வந்து பார்க்குறோம். 3 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அதுதான் ரொம்ப ஒரு விசேஷமான நிகழ்ச்சியில். ரொம்ப தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கணும். இட் இஸ் a வெரி குட் ஃபிலிம், எக்ஸலன்ட். ஒரு எல்லாரும் நாட்டு சேவைக்காக, நேஷன் தான் ஃபஸ்ட்டு. ரொம்ப நல்ல ஆப்ட் டைட்டில். ஆமாம், நல்ல படம். ஆமாம், நல்லா எடுத்திருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. டான்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீன் தான் லாஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மாசா இருந்துச்சு. ஹாய் மக்களே, நான் உங்கள் சில்வி சிவா. ஒன்றும் இல்லை, எனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பரிசு கிடச்சிது. ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டுன்றது மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர மாதிரி, அந்த மாதிரி சர்ப்ரைஸ் தான் ஒரு பரிசாக கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தேட்டரில். இன்றைக்கி வந்து தேட்டராண்ட பார்த்தேன், அவ்வளோ ஒரு அற்புதமாக மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பரிசு கிடைச்சது தான். எல்லாருமே உங்களுக்கும் பரிசு வேணும்னா இந்த படத்தை வந்து பாருங்க, நல்லா பரிசு அள்ளிக்கின்னு போங்க. தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர், எல்லா ஆஃபரும் இருக்குது. எனக்கு கொடுத்த ஆஃபர் நான் யூஸ் பண்ணிக்கினேன். உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னா தேட்டருக்கு வாங்க, பரிசை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.